யாருன்னே தெரியாதவங்களுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு முன்னாடி அன்புனா என்னென்னு புரியாமலே இருந்தது. ஆனால் எனக்கு அதெல்லாம் இப்போ புரிய வச்சது என் ஃப்ரெண்டு மணி தான். ஹலோ, மணி தான் பேசுகிறேன். ஓ நெகட்டிவ்ல இருக்குங்களா? நம்ம பசங்க இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுங்க தான். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச்சுங்களா? ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே. இவர் தாங்க நான் சொன்ன மணி. எனக்கு அன்புனா என்னன்னு புரிய வச்சவர் இவர் தான். எதுக்கு மச்சி? அதெல்லாம் காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் போய் காசு கொடுத்துட்டு? இல்லைப்பா தம்பி, கிளம்பு போ. நம்ம கொடுக்குற காசு ஒரு வேளை சாப்பாட்டுக்குனாச்சும் உதவும், சரியா? எதுவும் நம்மளால நல்ல சின்ன உதவி ரூபாதான். ஹாய். டேய் மச்சி, அங்கே ஒரு பர்ஸு கிடக்குடா மச்சி. பணம்டா. மச்சி ஏடிஎம் கார்டு இருக்குடா. பின் நம்பரோட இருக்கு. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. விட்றா மச்சான், போனது வரும்டா. ஏடிஎம் கார்டு வரும்டா. விட்றா மச்சான், போனது வரும்டா. தான் வந்துருச்சுல்ல. ஹாய்டா மச்சான். ஹாய். மச்சி, ஒரு பர்ஸு கிடச்சிருக்கு. நாளைக்கு லீவ், அதுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்? அது என்னோட பர்ஸுடா, நேத்தாண்டா வாங்கினேன். இது உன் பர்ஸு. உன் பர்ஸு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? டெகால்ட்டி. இது ஏன் பர்ஸுடா, நேத்தாண்டா புதுசாக வாங்கினேன். அதெல்லாம் வேணாண்டா. அன்பாலயத்துக்கு போகலாம். அங்கே மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்யலாம்டா. என்னடா சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாதுடா. பிளானெல்லாம் சும்மா மாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. நாம் படத்துக்கு போகிறோம். அங்கே போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம். யா ஆமாம் மச்சி, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. டெய்லியும் தான் நம்ம படத்துக்கு போகிறோம். இந்த ஒரு நாளாச்சும் நம்ம யூஸ். யா ஏய், நீ என்ன ஒத்தா போடுற அவனுக்கு குத்தா? எப்படியோ வரமாட்டேன்னு சொன்ன விஷ்ணுவை ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க காலே பண்ண மாட்டாங்கிறவங்க, பொண்ணுங்களுக்கு மட்டும் பண்ணுவானுங்க. சரி, நம்மளாச்சும் பண்ணுவோம். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? ₹1 போச்சு. ஹாய். ஹாய்டா. காலையில் போயிட்டேன். இவன் தான் என் கிளாஸ்மேட் கவின்.
ஹலோ, நான் வரேன்டா. அவன் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்ருக்கான். வந்துடுறேன் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். வச்சட்டா மச்சி, நான் கிளம்புறேன். ஏன்டா? வேஸ்ட் ஆஃப் டைம் மச்சி. எனக்கு இந்த என்விரான்மெண்ட் பிடிக்கல. நான் கிளம்புறேன். சரி வா, இன்னொரு இடத்துக்கு போகலாம். சரி வாங்க போவோம். ஏன்டா டேய்? ஐயோ, ஏன்டா டேய்? வாடா போலாம். சரி வா போகலாம். நான் வரல, நீங்கள் போங்க. இவங்க யாரையாவது எதிர்பார்த்து தானே இருக்கணும். இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அப்படி சொல்கிற? உனக்கு திறமை என்னன்னு உள்ளே வந்து பாரு. வா. இவங்க தான் இங்கே இருக்கிறதெல்லாம் செஞ்சாங்க. மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னேன்ல. இந்த பையனுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் பேச்சு போட்டியில் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். மழலை பேச்சாளர்னு பட்டம் வாங்கியிருக்கான். இந்த திறமை கூட எனக்கு இல்லாமல் போச்சு. தெய்வம் வாழ்வது எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். இப்போ புரியுதா இந்த உலகத்தில் அன்புன்னா என்னென்ன? இந்த அன்புக்காகத்தான் நம்ம எல்லாம் ஏங்கிக்கிட்டு அதை கொடுக்க காசோ பணமோ தேவையில்லை.
நல்ல மனசு இருந்தால் போதும். இது கொஞ்சம் கண்ணீர் நாளும் இந்த நிகழ்ச்சி தாங்க வாழ்க்கையில் என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றுச்சு. எனக்கு உதவி செய்யணுன்ற பசியை உண்டாக்குச்சு. இதுக்கப்புறம் தாங்க நாங்கள் பல நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அவரோட ஃப்ரெண்டாக நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஹலோ, என்னங்க? ஓ அப்படிங்களா? ஓ பாசிட்டிவா? ஓ நெகட்டிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச பசங்க 2 பேர்த்துக்கு இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்? ஓ அமராவதியாவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 7 மணிக்குள்ளே அவங்கள அங்கே வர சொல்லிடுறேன். ஓகே வச்சேன்.